எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என் மேலே செம்ம காண்டில் இருக்கீங்கன்னு தெரியுது. ரியலி சாரி. நேற்றே நான் உங்களுக்கு ஸ்டோரி போடலான்னு நினச்சேன். பட் நான் ஆஃபீஸ் முடிச்சது கொஞ்சம் வெளியில் போயிட்டு நான் மைண்ட் சும்மா ரிலாக்ஸேஷனாக இருக்கலாம் அப்படின்ட்டு வெளில போனேன். ரிட்டர்ன் வீட்டுக்கு வர ரொம்ப லேட் ஆகிடுச்சு. 11 மேலே ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் நேற்று நான் உங்களுக்கு ஸ்டோரி போடல, மன்னிச்சிக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டோரி நான் டிலே பண்ண மாட்டேன். சீக்கிரமாகவே நான் உங்களுக்கு ஸ்டோரி போட்டுருவேன். ஸோ பிஃபோர் ஸ்டோரிக்கு எல்லாமே நல்லா சப்போர்ட் பண்ணுவீங்க. இந்த ஸ்டோரிக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்பவே முக்கியம். ஓகேவா? சரி, ஓகே, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். கலையாத கனவு அப்படிங்கிற டைட்டிலில் தான் நம்ம ஒரு ஸ்டோரி கேட்டுட்ருக்கோம். இதில் இப்போ வரைக்கும் 3 கேரக்டர்ஸ் பார்த்துருக்கோம். ஒன்று மெயின் கேரக்டர் விஜயோட க்ளோஸ் ஃப்ரெண்டு புவனேஸ்வரி, புவி ஷார்ட்கட். ஓகேவா? இன்னொருத்தங்க பிரேமா, அவங்களும் க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். ஸோ இந்த 3 பேருமே ஒன்றா ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிவிட்டு வேலை பார்த்துட்ருக்காங்க. அதில் ஒருத்தவங்க மட்டும்தான் வேறு ஃபீல்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. புவியும் அண்டு விஜயும் பார்த்தீங்க அப்படின்னா சேம் கேட்ரிங்கில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. செஃப்பாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க ஒரு 3 ஸ்டார் ஹோட்டலில் ஒர்க் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இவங்க டெய்லியுமே அவங்க ரூமில் இருந்து ஆஃபீஸ் போகிறதுக்கு மினிமம் ஒரு 20 மினிட்ஸ் ட்ராவல் ஆகும். அவங்க போகிறதுக்கு வரத்துக்கு 20 மினிட்ஸ் ட்ராவலில். இவங்களோட லைஃப் ஸ்டைலில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட உலகத்தில் இவங்க 3 பேர் தான். இவங்களை சுற்றி மற்ற யார் என்ன பண்ணுறாங்க எதையும் கண்டுக்க மாட்டாங்க. அவ்வளோ ஹாப்பியாக லைஃப்பை செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. தான் உலகத்தில் தான் மட்டும்தான். மற்றவங்க இருக்காங்க இல்லை அதை பற்றி எதுவும் கன்சிடர் பண்ணிக்கிறது கிடையாது. அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை செஞ்சுக்கிட்டு லைஃப் அவ்வளோ ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருப்பாங்க அவங்களோட லைஃப். சண்டே பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு வீக் ஆஃப் எடுக்கிற மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ ஒருத்தவங்க கம்பல்சரி சண்டே வீக் ஆஃப். இவங்க 2 பேரும் ஒரே ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறாங்கல்ல. ஸோ அது சான்சஸ் கம்மி தான். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ரொட்டேஷன்லாம் வீக் ஆஃப் வர மாதிரி தான் வரும். இருந்தாலும் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா புவியும் அண்டு பவியும் கொஞ்சம் க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஏன்னா ஒர்க் பண்ணுற பிளேஸ் ஒரே இடம், போகிறது வர்றது எல்லாம் ஒன்று. இங்கே பிரேமா கூட பார்த்தீங்க அப்படின்னா ரூமில் மட்டும்தான். ஏன்னா அவங்க வேறு ஆஃபீஸ் போகிறாங்க. ஏன்னா ரூம் வந்ததும் இவங்க காலையிலேருந்து அவங்க ஆஃபீஸில் ஈவினிங் அவங்க கிளம்புற வரைக்கும் ரிட்டன் ரூமுக்கு வர வரைக்கும் என்னென்ன நடந்துச்சோ எல்லாத்தையும் ஒன்று விடாமல் ஒப்பிப்பாங்க. சேம் அதே தான் அவங்களும் அவங்களுடைய வேலை ஒர்க்கிங் ஸ்டைலில் என்னென்ன நடந்துச்சோ இப்படி A to Z எல்லாருமே ஷேர் பண்ணிக்கிட்டு நல்லா சிரிச்சுக்கிட்டு நல்லா கேம்ஸ் விளாண்டுட்டு மூவிஸ் பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்சதை சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு செம்மையாக லைஃப்பை என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இவங்களோட ஹோட்டலில் புவி அண்டு விஜய் வேலை பார்க்குற ஹோட்டலில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஃபேமஸ்ஸு. அந்த ஹோட்டலுக்கு நம்மளே ஒரு பேர் வச்சுக்கலாம். AR. என்னடா AR அப்படிங்கிறீங்கன்னா என்னோடய பேர் தான் வச்சுருக்கேன். ஏங்கிறது என்னோடய இன்சல், அப்பா பேர் ஆனந்தன், ரேகா ஆனந்தன். இல்லை, ஆனந்தன் ரேகா அப்படி வச்சுக்கலாம். அதனால் AK அப்படின்னு வச்சுருக்கேன். AK அப்படிங்கிற ஒரு ஹோட்டல் 3 ஸ்டார் ஹோட்டலில் இவங்க 2 பேரும் ஒர்க் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அந்த ஹோட்டல் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஸோ மற்ற ஹோட்டலெல்லாம் எப்படி இருக்குன்னா இந்த ஹோட்டலில் இந்த ஃபுட்டு ஃபேமஸ்ஸு, இந்த ஹோட்டலில் இந்த ஃபுட்டு நல்லாயிருக்கும், இதில் தோசை நல்லாயிருக்கும், இதில் பிரியாணி நல்லாயிருக்கும், இப்படி செப்பரேட்டாக ஒவ்வொரு ஹோட்டலுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஃபுட்டு மட்டும்தான் ஹைலைட்டாக இருக்கும். பட் இவங்க ஒர்க் பண்ணுற அந்த 3 ஸ்டார் ஹோட்டலில் இவங்களோட ஃபுட்டில் எல்லா மெனுமே சூப்பராக இருக்கும். பிகாஸ் இவங்க தான் அதை ட்ரைன் பண்ணுறாங்க. ஸோ அந்த ட்ரைன் பண்ணுற பக்கமும் ஒரே அளவுக்கு வரும், அதை செய்கிறவங்களோடையும் ஒரே அளவுக்கு இவங்க கொண்டு வருவாங்க. இவங்க சூப்பராக 2 பேரும் சாப்பாடில் அடிச்சிக்கவே முடியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக சமைப்பாங்க. டேஸ்ட்டுக்காகவே அந்த ஹோட்டலுக்கு பார்த்திங்கன்னா வரவங்க இருக்காங்க. அதனாலவே பார்த்தீங்க அப்படின்னா இவங்க 2 பேர் மேலேயும் அந்த ஹோட்டலில் ஒரு குட்வில் இருக்குது. இவங்க கை வச்சு சமைக்கிற ஃபுட்டு எல்லாமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த அவங்க வர்ற ஹோட்டலுக்கு இந்த ஹோட்டலுக்கு போனால் எந்த ஃபுட்டு டேஸ்ட் பண்ணாலும் சூப்பரடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இவங்க செய்கிற எல்லா ஃபுட்டுமே. சரின்ட்டு இவங்களோட ஃபுட்டு அந்த ஜாபையுமே பார்த்தீங்க அப்படின்னா கஷ்டப்பட்டு செய்ய மாட்டாங்க. அவங்க ரொம்ப இஷ்டத்தோடு செய்வாங்க. அவங்க சமைச்சி ஒருத்தவங்க சாப்பிட்டு அதை ரொம்ப ரசித்து சாப்பிட்டு சூப்பர் அப்படிங்கிறத தாண்டி அவங்க அந்த திருப்தி அடைகிறாங்களா, அப்பா நல்லா சாப்பிட்ருக்கேன்டா, மனசார சாப்பிட்ருக்கேன்டா, வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ருக்கேன்டா, சாப்பிட்டு திருப்தி எனக்கு கிடச்சிருக்குடா, அந்த ஒரு வேர்ட்ஸ் தான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நம்ம புவியும் சரி விஜயும் சரி. என்னடா பேர் இப்படியெல்லாம் வச்சிட்ருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க. எனக்கு பேர் மறந்துடுது. ஸோ அதனால் நான் கொஞ்சம் ஈஸியாக வச்சுருக்கேன். சரியா? ஸோ இவங்க 2 பேருமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட்டில் அப்படி ஒரு அசத்தல் இருப்பாங்க. அவங்களுக்கு தேவை என்னென்னா சாப்பிட்றவங்க திருப்தியாக சாப்பிட்ணும், நிம்மதியாக சாப்பிட்ணும், என்ஜாய் பண்ணி சாப்பிட்ணும், ருசித்து சாப்பிட்ணும்.
சாப்பிட்டு முடிச்சதும் அவங்களுக்கு மனசு நிறையணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட கான்செப்ட். 2 பேரோட கான்செப்ட்டும் ஒன்று தான். கிட்டத்தட்ட 2 பேரோட மைண்ட் செட்டும் ஒரே அளவு தான் இருக்கும். அந்த அளவுக்கு அதான மெச்சூரிட்டின்னு சொல்லுவாங்களா, மேபி அது அந்த அளவுக்கு இருப்பாங்க. இவங்களோட ரொட்டேஷன் ஒர்க் இது போக நைட் ஷிஃப்டெல்லாம் இவங்க பார்க்க மாட்டாங்க. ஒன்லி டே ஷிஃப்ட்ஸ் மட்டும்தான். சரின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு வந்து வீட்டுக்கு வந்துடுவாங்க. வீட்டுக்கு வந்து இவங்க 3 பேருக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது செஞ்சு சாப்பிடுவாங்க. ஸோ சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஜாலியாக படுத்து நல்லா தூங்குவாங்க. ஸோ தூங்கிட்டு இருக்கும்போது விஜய்க்கு அகைன் அந்த கனவு பார்த்தீங்க அப்படின்னா வரும். சேம் அந்த பசங்களோட கேம் விளையாண்டுட்டு இருக்கிற மாதிரி. சரி கேம் எல்லாம் முடிச்சுட்டு அவங்க ரிட்டர்ன் அங்கே போயிட்டுருக்க மாதிரி. அந்த டைமில் இவங்க மேலே வந்து ஒரு ஷால் விழுந்த மாதிரி. அந்த ஷால் எடுக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே இருந்த ஒரு முள்ளு செடியில் அது மாட்டிக்கிட்ட மாதிரி, கையில் கொஞ்சம் நல்லா சுற்றிக்கிட்டு அது மாட்டிகிட்டு இருக்கிற மாதிரி அவங்க வந்து சேம் அதே அதே ட்ரீம் வந்து அவங்களுக்கு வரும். மறுபடியும் அந்த ட்ரீமில் பார்த்தீங்கன்னா அந்த கஷ்டப்பட்டு அந்த எடுத்துகிட்டு இருப்பாங்க. அவங்க டென்ஷன் ஆகிடுவாங்க. சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷாலை கொஞ்சம் வேகமாக எடுக்கும்போது பின்னாடியிலேருந்து ஒரு சவுண்டு கேட்கு. ஏய் பொறுமையாக எடு, அந்த ஷால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், கிழிச்சிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி பின்னாடியிலேருந்து சவுண்டு கேட்கும். யார்ரா அது அப்படின்னு இவங்க திரும்புறதுக்குள்ளே புவி சவுண்டு விட்டுருவாங்க. ஏய் டைம் ஆச்சுடி எந்திரி அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த ஃபேஸ் அவங்களால பார்க்க முடியாது. இவங்க உடனே இருந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, ஒரு உதச்சி எந்திரடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்னடி பிரச்சனை உனக்கு அப்படிம்பாங்க. டைம் ஆகுதுடி, என்ன எப்போ பார்த்தாலும் இப்படி தூங்கிட்டு இருக்க, நானும் தானே இவங்க கூட படுத்தேன், காலைல எந்திரிக்கல எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு ஒருத்தி அப்படிங்கிற மாதிரி காலையில் எப்போ பார்த்தாலும் இப்படியே எழுப்புற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தூக்க கலக்கத்தில் எந்திரிப்பாங்க. ஐயோ விஜய் டைம் ஆச்சு விஜய், ப்ளீஸ் விஜய் எந்திரி விஜய், கிளம்பு விஜய் அப்படிம்பாங்க. இவங்க கண்ணை தொடச்சிக்கிட்டு சரி அப்படின்ட்டு இவங்களும் போயிட்டு ப்ரெஷ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வருவாங்க. அதுக்குள்ளே இவங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இவங்க முடிச்சுட்டு அவங்க இன்னொருத்தவங்க இருக்காங்களே, ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லன்ச் எடுத்துகிட்டு போகிற மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இவங்க வந்து கிளம்பிடுவாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் போவாங்க வருவாங்க, இந்த மாதிரி போயிட்டுருக்கும். இந்த மாதிரி போயிட்டுருக்கும்போது அவங்களுடைய ஹோட்டலில் பார்த்தீங்க அப்படின்னா சீஃப் சீஃப் வருவாங்க. அதாவது கொஞ்சம் பெரிய பெரிய ஆளுங்களெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹோட்டலில் சாப்பிட்றதுக்காக வருவாங்க. இந்த மாதிரி இந்த ஹோட்டலோடைய 3 ஸ்டாராகவே இருந்தாலும் அந்த 7 ஸ்டார் ஹோட்டலை விட ஃபுட்டு இங்கே கம்பேர் பண்ணும்போது சூப்பராக இருக்குது அப்படிங்கிறத கேள்விப்பட்டு அந்த ஹோட்டலுக்கு வந்து வருவாங்க. ஒரு 5 or 6 மெம்பர்ஸ் வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு ஃபாரினர்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஃபாரினர்ஸ் அண்டு பெரிய பெரிய ஹை கிளாஸில் இருக்கிறவங்க, பிஸ்னஸ் மேன்ஸ். ஸோ அந்த மாதிரி பர்சன் வந்து அதை கேள்விப்பட்டு ஃபுட்டு இங்கே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத கேள்விப்பட்டு 7 ஸ்டார் ஹோட்டல் கூட போகாமல் இங்கே வருவாங்க. இதே அவங்களோட மேனேஜர்ஸ்க்கு அண்டு அந்த ஹோட்டலோடைய ஓனருக்கு இதெல்லாம் தெரிய வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி அவங்க முன்னாடியே அப்பாயின்மெண்ட் எல்லாம் வாங்குவாங்க இல்லையா. ஸோ அவங்க இருந்துட்டு இந்த மாதிரி சொல்லுவாங்க, இந்த மாதிரி வராங்க, ஸோ ஃபுட்டு நல்லா இருக்கும்னு. ஸோ அவங்கள நம்ம வந்து டிஸப்பாயின்மெண்ட் பண்ணிடவே கூடாது, ஸோ இதை வந்து நம்ம பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லுவாங்க. ஷுவர் சொல்லிடலாம் அப்படின்னு பண்ணிடலாம் அப்படின்ட்டு அவங்க டீம்லோடு பேசிகிட்டு இருக்கும்போது அகெயின் அந்த ஓனர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து புவியும் விஜயும் பார்த்து, நான் உங்ககிட்ட இப்போ வெறும் நீங்கள் அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்க நான் எதுவும் கேட்டதில்லை, உங்களுடைய விருப்பத்துக்கு தான் இப்போ வரைக்கும் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது, அது எப்பவும் ஸ்பாயில் ஆகாதுன்னு எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் இப்போ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஹோட்டலோட குட்வில் மட்டும் இல்லை, என்னுடைய மானமும் இதில் தான் இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு அதில் நீங்கள் இதுக்காகன்னு தனியாக எஃபோர்ட் எதுவும் போட வேண்டாம். உங்களுக்கு எப்படி செய்யணும்னு தோணுது நார்மலாகவே செய்யுங்க. நீங்கள் புதுசாக அவங்க வராங்க இவங்க வரான்னு டிஃப்ரெண்ட்டாக எதுவும் செய்ய வேண்டாம். உங்களுக்கு எப்பயும் போல் எதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமோ, உங்களுக்கே தெரியும் இல்லையா, இதெல்லாம் எனக்கு செம்மையாக வரும் அப்படின்னு உங்களுக்கு எதெல்லாம் தோணுதோ அந்த ஃபுட்டை மட்டும் செய்யுங்க. அந்த ஃபுட்டு செஞ்சு அதே அவங்களுக்கு சர்வெண்ட் பண்ணுங்கள். மற்றபடி நீங்கள் எந்த ஒரு எஃபர்ட்டும் போடாதீங்க. விஜய் நான் உங்களுக்கு சொல்கிறது புரியுது இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே சார், நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லுவாங்க. புவியும் பார்த்தீங்க அப்படின்னா தலையாட்டுவாங்க. ஓகே குட் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுவாங்க. நைட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிக்கெட்ஸ் எல்லாம் புக் பண்ணியிருப்பாங்களா, அவங்களுக்கு ரூம்ஸு ஃபுட்டு எல்லாம் புக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே வந்ததும் பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி ஃபுட்டெல்லாம் அவங்களுக்கு ரெடி பண்ணிவிட்டு சர்வே பண்ணுறதுக்கு யாரை ரெடி பண்ணுவாங்க அப்படின்ட்டுல யோசிச்சு பார்த்தேன்.
அந்த சர்வெண்ட்டை ஒரு பர்சனை கூப்பிட்டு யார் பண்ணா அப்படின்னு பார்க்கும்போது விஜய் இருந்துக்கிட்டு நானே பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போவாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பிளேஸில் எல்லாம் இருக்கும் எல்லாமே எடுத்து கொடுப்பாங்க. இந்த ஃபுட்டெல்லாம் இருக்குது, ஸோ நீங்கள் எதெல்லாம் டேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போட்டு எல்லாருக்குமே கொடுப்பாங்க. எல்லா ஃபுட்டுமே டேஸ்ட் பண்ணுற மாதிரி எல்லாத்துலேயும் கொஞ்சம் 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 கொஞ்சம். ஸோ அவங்க எல்லோரும் அதை சாப்பிட்டுட்டு வாவ்! ரொம்ப சூப்பரா இருக்கு. நானும் எத்தனையோ ஹோட்டல் என்னுடைய இத்தனை வருஷம் சர்வீஸில் எத்தனையோ ஹோட்டல் போயிருக்கேன். பட் இந்த ஹோட்டல் ஃபுட்டு சீரியஸ்லி நான் கேள்விப்பட்டதை விட சூப்பரா இருக்கு. சான்ஸே இல்ல. ரொம்ப நல்லா செஞ்சுருக்காங்க. இதை செஞ்சது யாரு? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க வராங்க அப்படிங்கிறதுனால மற்றவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்ப்புக்காக தான் வச்சுருப்பாங்க. ஏதாவது கட் பண்ணி கொடுக்க அந்த மாதிரி ஹெல்ப்புக்கு தான் வச்சுருப்பாங்க. எல்லா ஃபுட்டுமே ரெடி பண்ணது விஜயும் அண்டு பூவியும் தான். அவங்க தான் ரெடி பண்ணது. அப்போ சொல்லுவாங்க இவங்க தான் ரெடி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் அவங்க இருந்துட்டு ரொம்ப ஷாக்கிங் ஆகிடுவாங்க. இந்த சின்ன ஏஜில் இவ்வளோ நல்லா சமைக்கிற திறமை உங்ககிட்ட இருக்கா? இந்த உலகத்திலேயே ஒருத்தவங்கள சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியாத ஒரே விஷயம் மனசில் எந்த விதத்துலையும் எப்போவுமே ஒருத்தவங்க டக்குன்னு சாட்டிஸ்ஃபை பண்ண வைக்க முடியாது. பட் ஃபுட்டில் மட்டும்தான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண வைக்க முடியும். அந்த திறமை உங்ககிட்ட இப்போவே 2 பேருக்கு இருக்கும். ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் யூ. உங்கள் 2 பேரையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது. நான் உங்களை பார்த்து ரொம்ப பெருமைப்படுறேன். உண்மையுமே நீங்கள் ரொம்ப நல்லா சமைச்சிருக்கீங்க. சான்ஸே இல்லை. நான் இப்போ வரைக்கும் எத்தனையோ ஹோட்டலில் சாப்பிட்ருக்கேன். இந்த மாதிரி சாப்பிட்ருக்கேன். நிறைய இந்த மாதிரி அவங்கள புகழ்ந்து பேசுவாங்க. அங்கே இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அண்டு அந்த முதலாளி ஓனர் இருக்காரே அவரும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவார். ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்த பர்சனில் சம் கிஃப்ட்ஸ்னால் நாட் அட் ஆல் மணி, அடையாளத்துக்காக அந்த கிஃப்ட்ஸ் பண்ணுவாங்களே காயின்ஸ், அவங்களோட நாட்டு காயின்ஸ். அவங்க எப்போவுமே அவங்கவுங்க அமௌண்ட்டை பெருமையாக நினைப்பாங்க. நமக்கு எப்படி நம்மளுடைய இந்தியா அமௌண்ட்டு ரொம்ப முக்கியமோ அதேமாரி அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க காயின் வந்து இட்ஸ் வெரி பிக்கெஸ்ட். அவங்க ரொம்பவே வேல்யூவாக ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ அதில் ஒரு கோல்டன் காயின் எடுத்து அவங்களுக்கு 2 பேருக்கும் பரிசாக கொடுப்பாங்க. வந்திருக்கிறவங்க எல்லாருமே கொடுப்பாங்க. ஸோ வெரி ஷாக்கிங். யாராவது ஒருத்தர் 2 பேர் கொடுத்தா பரவாயில்ல, எல்லாருமே கொடுப்பாங்க. அந்த காயின் கோல்டு காயின் வந்து கொடுப்பாங்க. ஸோ அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. அந்த ஹோட்டலையும் அவங்க நினச்சி ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவாங்க. அந்த ஹோட்டலுக்கு இன்னும் குட்வில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். அப்போ அந்த ஹோட்டல் ஓனர் என்ன ஃபீல் பண்ணிவிடுவாருன்னா, இவங்க 2 பேரையும் நம்மளோட பர்மனெண்ட் ஆக்கணும் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணி அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சேல்ரி அதிகமாக்கி நீங்கள் இங்கேயே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அப்போ அவங்க சொல்லுவாங்க, இல்லை சார் எங்களுக்கு லைஃப்பில் வேறு அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்குது, கோல்ஸ் இருக்குது, நான் இதையே மீன் பண்ணி இருக்க முடியாது சார். விஜய் எப்படின்னா ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அண்ட் ஓப்பன் மைண்டட். ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக அவங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுருவாங்க. ஸோ நான் ஃப்யூச்சர்ஸில் எனக்குன்னு கொஞ்சம் பிளான்ஸ் இருக்குது சார் அப்படின்னு அவங்க ஓப்பனாக சொல்லிடுவாங்க. பட் அவர் எதுவும் ரொம்ப நல்ல முதலாளி போல். அவர் வந்துட்டு ஐ எம் ஆல்சோ உங்களை நினச்சி நான் ரொம்பவே பெருமையாக ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ உங்களோட லைஃப்பில் நீங்கள் உங்களோட கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னோடய சைட்லேருந்து ஏதாவது ஹெல்ப் வேணுன்னா டெஃபினெட்லி நான் ஹெல்ப் பண்ண தயாராக இருக்கேன். ப்ளீஸ் தயங்காமல் கேளுங்க. ஏன்னா அவங்க 2 பேருமே ரொம்ப சின்ன பொண்ணுங்க மீன்ஸ் ஒரு 25, 26, 27, 30க்குள்ளே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஏஜ் பசங்க தான். காலேஜ் முடிச்சு கேட்ரிங் முடிச்சுட்டு வர்றாங்கன்னா எந்த ஏஜ் இருக்கும்? அந்த ஏஜ் தான் இருக்கும். கேட்ரிங் முடிச்சுட்டு வரணும் 35, 27 அந்த ஏஜ்குள்ளே தான் இருக்கும். ஸோ அவர் ரொம்ப பெருமையாக அவங்க 2 பேருமே நினச்சி ஃபீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி இவங்க எப்படின்னா கூட ஒர்க் பண்ணுறவங்களையும் அதே ஒரு லெவலில் தான் பார்த்துட்ருப்பாங்க. ஸ்டோரி கேட்க உங்களுக்கு மொக்கையாக இருக்கா, இல்லை போர் அடிக்குதா? பட் ப்ளீஸ் இன்னும் கூட ஒர்க் பண்ணுறவங்க இதெல்லாம் எப்படி இருக்கும், அது நம்ம ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, ஒர்க் பண்ணுற பிளேஸாக இருந்தாலும் சரி, நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம கூட ஒத்து இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாருமே ஆசைப்படுற ஒரு விஷயம். ஃபேமிலி உமன்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? நம்ம கூட இருக்கிற நம்ம ஹஸ்பண்ட் சார் அதாவது சாரி நம்ம இல்லை, அவங்கவுங்க ஹஸ்பண்ட் அண்டு நாத்தனார் இந்த மாதிரியெல்லாம் இருப்பாங்களே ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்களுக்குமே நமக்கு நிறைய சப்போர்ட்டிவ் பண்ணால் நல்லாயிருக்கும் எல்லா விஷயத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல. ஸோ இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா அதனால நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இவங்க ஒர்க் பண்ணுற பிளேஸ் அவங்களுடைய
வீடு மாதிரி தான். ஸோ ஒர்க் பண்ணுற எல்லாரு கூடயும் செம்மையா இருப்பாங்க. இவங்க செய்கிற அதே டேஸ்ட்டில் உங்களுக்கு வரத்துக்கு எல்லாத்தையுமே அவங்களுக்கும் அவங்க கீழே இருக்கிறவங்க எல்லாருக்குமே ட்ரைனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் விஜயும் அண்டு புவியும் கொடுத்துட்ருப்பாங்க. நல்லாவே ரொம்ப கஷ்டப்பட்டு எஃபோர்ட் போட மாட்டாங்க. கேஷுவலாக போடுவாங்க அவங்களோட எஃபோர்ட்டை. அதுவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இப்படியே போயிட்டுருக்கும்போது இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சதில் இந்த ஃபங்க்ஷன் டைமில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தான் இவங்கெல்லாம் வராங்க. அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க 2 பேருமே கொஞ்சம் ஒர்க் பிஸி ஆகிடுவாங்க. ஈவினிங் லேட்டாக வருது இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, 1 வீக் லீவ் கேட்டிருப்பாங்க. சரின்ட்டு செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. பிடிச்ச இடத்துக்கெல்லாம் போவாங்க, வருவாங்க, ஃபோட்டோஸ் எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஜாலியாக விளாண்டுட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு நாள் இந்த மாதிரி விளாண்டுட்டு அந்த 1 வீக்கில் இருக்கு இல்லையா, அந்த 1 வீக்கில் ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் விஜய்க்கு வந்து உடனே வராது. கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் அந்த கனவு வரும். மறுபடியும் அந்த கனவு அவங்களுக்கு வரும். சேம் கிரிக்கெட் ஆடுற மாதிரி வரும். 2 பேர் நடந்து போகிற மாதிரி வரும். அந்த ஷால் வந்து அவங்க மேலே வந்து விழுவுற மாதிரி வரும். அந்த ஷால் விழும்போது கரெக்டாக அது அவசரப்பட்டு எடுக்கும்போது பின்னாடியிலேருந்து பார்த்து பொறுமையாக எடுங்க, அது கிழிச்சிடாதீங்க, எனக்கு அது ரொம்ப பிடிச்ச ஷால் அப்படின்னு ஒரு சவுண்டு வரும். சரின்ட்டு இந்த சவுண்டு வரும். அவங்க திரும்புவாங்க, அவங்க ஃபேஸை பார்க்கலாம் அப்படின்ட்டு. உடனே இங்கேருந்து ஃபோன் வந்துடும் அவங்களுக்கு. ஃபோன் வந்தது அந்த சத்தத்தில் தூக்கம் கலைஞ்சிடும் இவங்களுக்கு. ஸோ யாராக இருந்தாலும் எவ்வளோ நல்ல தூக்கத்தில் இருந்தாலும் பக்கத்தில் திடீர்னு ஒரு சத்தம் வந்துச்சுன்னா நம்மளோட கவனம் வந்து சதறிடும், அவங்களோட கனவு கலைஞ்சிடும். எந்திரிச்சு மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபோன் அட்டன் பண்ணிவிட்டு அவங்க ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணியிருப்பாங்க. ஹலோ சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னு தூக்க கலக்கத்திலே பேசிகிட்டு இருப்பாங்க. விஜய் இன்னைக்கு ஒரு 1 ஹவர் வந்துட்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. என்னாச்சு சார் அப்படி சொல்லுவாங்க. இல்லை கொஞ்சம் நமக்கு தெரிஞ்சவங்க இங்கே சாப்பிட வராங்க. ஸோ நீங்கள் வரணும்னு நான் ஆசைப்பட்றேன், என்னோடய ரிலேட்டிவ் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. சார் லீவ் சொல்லியிருக்கேனே சார்னு இவங்க சொல்லுவாங்க. எனக்கு புரியுதுமா, என்னோடய ரிலேட்டிவ்ஸ். ஸோ உன்னோட சமையல் சாப்பிட்ணுன்னு அவங்க ஆசைப்பட்றாங்க. அவங்க எல்லாருமே என்னோடய ரிலேட்டிவ்ஸ்மா. ஸோ ப்ளீஸ் நீ வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நீயும் பூவியும் வர முடியுமா, ஜஸ்ட்டு லஞ்சுக்கு மட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. சார் லஞ்சுக்கு மட்டுமா, இல்லை இல்லைன்னா ஒன்று பண்ணுங்கள், நான் வேணுமா உங்களை டின்னருக்கு வர சொல்லிடுறேன், நீங்கள் டின்னருக்கு வந்துருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிவிடுவாங்க. ஓகே சார், நாங்கள் டின்னருக்கு வேணுமோ வந்து ஜாயின் பண்ணிடுறோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சாரிம்மா அண்ட் ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லுவார். சரி சார், நோ ப்ராப்ளம் சார், நான் கண்டிப்பாக வந்துடுறேன். எத்தனை பேர் சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அது ஒரு 15 மெம்பர்ஸ்க்கு மேலே சொல்லுவாங்க. பெரிய ஃபேமிலி போல், பெரிய ஃபேமிலி. ஆமாம், ஒரு 15 to 20 மெம்பர்ஸ் சொல்லுவாங்க. சரி சார், நான் வந்துடுறேன், நீங்கள் என்ன மெனு வேணுங்கிறத மட்டும் ரெடி பண்ணி வைங்க சார், சொன்னீங்க அப்படின்னா நான் டின்னருக்கு ரெடி பண்ணிவிடுவேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு, அப்பா இன்றைக்கி கூடமாடா அவங்க தொலை தாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி சும்மா அந்த படுத்துட்டு அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இவங்க வந்து யோசிப்பாங்க, என்ன இந்த கனவு நமக்கு அடிக்கடி வருதே அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி தான் கனவு வந்திருக்கும். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பெருசாக கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க, விட்டுருவாங்க. தூங்கி நார்மலாக தூக்கத்தில் வர கனவுடா அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஃப்ரீயாக விட்டுருவாங்க. ஆனால் இந்த வாட்டி 3வது தடவையாக அவங்களுக்கு கனவு வரும்போது அந்த கனவை பற்றி யோசிப்பாங்க. இன்னும் இந்த கனவு நமக்கு அடிக்கடி வருது, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிப்பாங்க. அப்போ யோசிக்கும்போது இல்லை, அந்த ஃபேஸ் யாரோட ஃபேஸாக இருக்கும், நம்ம இன்னைக்கு தூங்கி பார்ப்போம் அப்படின்ட்டு புரண்டு படுப்பாங்க. தூக்கமும் வராது, அந்த கனவும் வராது. இவங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணுவாங்க. உண்மை தானே, தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம ஒன்ஸ் ஒரு கனவுல இருக்கோம், திடீர்னு அது கலைஞ்சிச்சு அப்படின்னா அது எவ்வளோதான் நினச்சி திரும்பி பார்த்தாலும் அதுவாக வரும்போது தான் வரும். ஏன்னா அது ஆள் மனசுக்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்கிற ஒரு விஷயம். இல்லைன்னா அந்த மாதிரி தான் நமக்கு சொல்லுவாங்க கனவை. ஸோ இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணுவாங்க. சான்ஸே வரவே வராது. அப்போது சரின்ட்டு இவங்க என்னடா இது சரின்னு சொல்லிட்டு சரி அப்படின்ட்டு நெக்லெக்ட் பண்ணிவிடுவாங்க அந்த கனவை. நெக்லெக்ட் பண்ணிவிட்டு பூவி இருந்துட்டு ஏய் யாரடி ஃபோனில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. வேறு யாரடி பண்ணுவா, பாஸ் தான் பண்ணார் அப்படிம்பாங்க. என்னாச்சு இன்றைக்கி ஏன் பண்ணியிருக்காரு அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. அவங்க ரிலேட்டிவ் யாரோ வராங்களாண்டி, இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு. ஸோ நம்மளை வர சொல்கிறாங்க. அவங்க ரிலேட்டிவ் வரணும், நம்ம ஏண்டி போகணும் அப்படி சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. இல்லடி அவங்க ரொம்ப விரும்பி கேட்குறாங்க, நம்மளுடைய சமையல் வேணும் அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பா இப்படி ஊரில் இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே. என்னடி பேசுகிற, அவர் நம்மக்கிட்ட இந்த மாதிரி லீவ் கொடுத்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டார்ல, இந்த வாட்டி கேட்குறாருன்னா உண்மையாலுமே எமர்ஜென்சிங்கிறதுனால தானே கேட்குறாரு. ஏன் அந்த அவங்களோட ரிலேட்டிவ் ஒரு வாரத்துக்கு அப்புறம் வர சொல்லக்கூடாதா,
ஏய் என்ன பிரச்சனைன்னே தெரில. திடீர்னு அவங்க ஒரு வேளை ரிலேட்டிவ் ஆசைப்பட்டிருக்கலாம். அது அவரால் நோ சொல்ல முடியாமல் போயிருக்கலாம்ல. இப்படி யோசியேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லுவாங்க. ரொம்ப நல்ல பொண்ணுங்கள விஜய். ஆ சரி சரி போகலாம். நான் எப்போ நைட்டு டின்னருக்கு தானே? ஆமாம் சரி போகலாம் மேடம். நம்ம ஒரு 3 மணிக்கே கிளம்பணும் அப்படிம்பாங்க. எதுக்குடி டின்னருக்கு 3 மணிக்கே போகணும் அப்படி சொல்லுவாங்க. 20 மெம்பர்ஸ் வராங்கன்னா டிஷ்ஷஸ் நிறையா இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டிஷ் ஆகிடும் அப்படிம்பாங்க. அப்போ சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் எழுந்திருப்பாங்க. ஃபுட் ரெடியாக இருக்கும். ஏய் யாரடி ஃபுட்டெல்லாம் செஞ்சா? வேற செஞ்சிருப்பா, நம்பாள் தான் செஞ்சுட்டு ஆஃபீஸ் போயிருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அது சரிதான், நல்ல வேளை இன்னைக்கு நம்ம அவளோட சமையல் சாப்பிட வேண்டியதாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பவும் நம்மளை சமைக்க சொல்லுவா, இன்னைக்கு அவளே செஞ்சிருக்கா பாரு அப்படிம்பாங்க. இல்லடி அவளுக்குமே தெரியும்ல, ஸோ இன்னைக்கு நம்ம ரெஸ்ட் எடுக்கட்டோன்னு அவள் செஞ்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே இவங்களுக்குள்ள வெட்டி கதை பேசிட்டு இருக்கும்போது அப்போ தான் விஜய் சொல்லுவாங்க. ஏய் புவி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படிம்பாங்க. என்னடி சொல்லு அப்படிம்பாங்க. இல்லடி எனக்கு ஒரு தொடர்ந்து ஒரு 3-4 வாட்டி 3-4 வாட்டி நினைக்கிறேன். 3-4 வாட்டியா இல்லை அதை விட கம்மியா இல்லை அதிகமான்னு தெரியல. ஒரே கனவு எனக்கு திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்குடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏய் என்னடி வளர்ற? இன்னைக்கு வந்த கனவே எனக்கு 10 வருஷம் ஆனால் கூட அது திரும்பி வராது. அது என்ன ஒரே கனவு உனக்கு இத்தனை வாட்டி வருதுன்னு சொல்லிட்டு. ஏய் ஆமாடி நம்புடி, நான் உண்மையை தான் சொல்கிறேன், நான் ஒன்றும் போய் சொல்லல, சீரியஸாகவே நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் ஒவ்வொரு வாட்டியும் பார்க்குறேன் சேம் அதே கனவு தான் திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படியா? அப்படி என்ன கனவுடி வருது? எங்க சொல்லு அந்த கனவு என்ன கனவு? அதுவா, ஒரு ரோடு. சரி, இந்த ரோட்டில் பெருசாக யாரும் இல்லை, பார்க் மாதிரி இருக்குது. பக்கத்தில் அங்கங்கே நிறைய பேர் வயசானவங்க அப்புறம் லவ்வர்ஸு அப்புறம் இந்த மாதிரியெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. சரி. அப்போது அங்கே சில பசங்க கிரிக்கெட் விளாண்டுருக்காங்க. சரி. அப்போது எனக்கு திடீர்னு கிரிக்கெட் க்யூரியாசிட்டியாக விளாடணும்னு தோணுது. சரி. நான் அந்த பசங்கிட்ட போய் கேட்குறேன், நானும் விளையாட்டு வரட்டுமாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். அதில் ஒரு பையன் என்கிட்ட ரொம்ப லொல்லாக பேசுகிறான். சரி. ஏய் என்னடி ஏதாவது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக கேட்குறியா? சரி சரின்னுட்டு இருந்தால் எப்படி சொல்ல தோணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கற்றுக்குவாங்க. சரி சரி டைம் ஆயிடுச்சு அண்ணா, சும்மா ஒரு கனவுக்கெல்லாம் ஏன் நீ சரி முழுசாக ஃபஸ்ட்டு கதையை கேட்குறியா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி சரி மன்னிச்சுக்கோ, சொல்லு 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 அப்படிம்பாங்க. அப்போ வந்துட்டு அந்த பையன் வந்து ரொம்ப சேட்டை பண்ணுவான். அப்போது நான் பார்த்தேன் அப்படின்னா அவன்கிட்ட கெஞ்சி கதறி கிரிக்கெட்டில் ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பால் சும்மா ஒரு 2-3 பால் வேஸ்ட்டாக போகுது. ஐ மீன் ஒழுங்காக விளையாட தெரியாமல் போயிடுது. அடுத்த பாலுன்னா அடிக்கிற பாலுன்னா 4-6 ஓடுது. நீயா 4-6? உனக்கு கிரிக்கெட் விளையாட தெரியுமாடி? ஏய் கனவுலடி. சரி சரி கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பூவி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி அடிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த குழந்தைங்களோட அந்த பசங்களுடைய பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து நாளைக்கு எக்ஸாம்டா வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. போதும் விளாண்டுது அப்படின்ட்டு. எனக்கு போர் அடிச்சிடுச்சு. சரி நம்ம 2 பேரும் அந்த காரப்பொரி இருக்குல்ல அதை வாங்கிட்டு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே பார்த்தீங்க அப்படின்னா நடந்து போயிட்டுருக்கோம். சரி. இப்போ திடீர்னு என் மேலே வந்து ஒரு ஷால் விழுது. உன் மேலே ஷாலு. சரி. ஏய் சொல்கிறது கேளண்டி அம்மா, நான் சொல்கிறதான் கேட்குறேன் சொல்லு. சொல்லு அப்படிம்பாங்க. அந்த ஷால் வந்து மேலே விழுவுது. அந்த மேலே வந்து நான் இப்படி தூக்கி விடும்போது அது நல்லா கையில் சுற்றி பக்கத்தில் ஒரு முள்ளு செடி இருக்குது, அதில் மாட்டிக்குது. அப்புறம் அப்படிம்பாங்க. இப்போ தான் சின்சியராக கேட்குறாங்க. ஷாலுன்னு சொன்னதுக்கப்புறம் நான் அதை எடுக்க ரொம்ப நேரம் ட்ரை பண்ணுறேன். என் கையில் மாட்டிக்கிட்டு வரவே மாட்டேங்குது. சரி கிழிச்சிடலான்னு அது கொஞ்சம் வேகமாக இழுக்கும்போது பின்னாடியிலேருந்து ஒரு சவுண்டு வருது. என்னன்னு? ஏய் கிழிச்சிடாத பொறுமை அப்படின்னு ஒரு சவுண்டு வருது. அப்படின்னு சொல்லிக்கோங்க. சரி யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறேன். நீ இருக்கிறியே, நீ எழுப்பி விட்டுட்ட என்னைய அப்படின்னு சொல்லுவாங்க. நாடி சொல்கிற ஒவ்வொரு நாளும் இந்த கனவு கரெக்டாக வரும்போது இது வரைக்கும் தாண்டி வருது. அதுக்கப்புறம் ஒன்று நீ எழுப்பி விட்டுற. ஏதோ இன்னைக்கு ஃபோன் வந்து கேட்டுருச்சு. அந்த பொண்ணு யாருன்னே பார்க்க முடியல, அந்த வாய்ஸ் யாருன்னு தெரியல. அது எப்படி பொண்ணு நீ சொல்ல? வாய்ஸ் கூட தெரியாதா? பொண்ணோட வாய்ஸ் தான். ஓ அப்படியா? வாய்ஸ் நல்லா இருக்கும் வாடி போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எங்கள் வாய்ஸ் கேட்க நல்லா இல்லையோ அப்படின்னு அந்த வாய்ஸ் நல்லா இருக்கு. நான் இன்னைக்கு ட்ரை பண்ணேன் மறுபடியும் அது தூங்கி அந்த ஃபேஸ் யாருன்னு பார்க்கலான்ட்டு. பட் என்னால் அந்த ஃபேஸை பார்க்க முடியல. இந்த வாய்ஸ் மட்டும் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுது நீ பேசுறதுன்னா. சரி எதுவாக இருந்தாலும் நாம இன்னைக்கு நைட்டு டின்னர் முடிச்சதுக்கப்புறம் நைட் வந்து பேசிக்கலாம், கிளம்புவோமா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி
கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே முடிச்சுட்டு ஆஃபீஸ் அவங்களுடைய ஏகே ஹோட்டலுக்கு கிளம்பிடுவாங்க. ஸோ நீங்களும் ஸ்டோரி கேட்டுட்டு நிம்மதியாக தூங்குங்க. இப்போ வரைக்கும் ஸ்டோரி எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாரும் ஸ்டோரி கேட்டுட்டு நிம்மதியாக தூங்குங்க. எல்லாருக்கும் குட் நைட் அண்ட் ஸ்வீட் ட்ரீம்ஸ்.